நான் விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர், அரசியல்வாதி கருணாஸ் அவர்கள். Okay guys, these are the 3 important steps that I would like you to remember and I would like to explain the value. Hey, come in sir. Come in. கிளாஸுக்கு வர நேரமையா இது? சாரி சார். என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிறிய நீ? சாரி சார். என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றேன்ல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல. கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு வந்திருக்க சார். எனக்கு தெரியும். You are drunk. இல்ல சார். இல்லையா? அப்ப ஊது. ஊதியா? என்ன சார்? யோ ஊதி காட்டியா? என்ன சார்? ஊத போறியா இல்லையா? And get lost of my class. Campus smell. Dangy how no? என்ன 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 வளர நீ? பசங்க டியூனிங்ல இருக்காங்க. கருணாஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது லொடுக்கு பாண்டிங்கிற கதாபாத்திரம் தான். அவர் அதில் தான் அறிமுகமானார். அதுலேருந்து பெரிய லெவலில் வளர ஆரம்பித்தார். கருணாஸ் 1970ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள குருவிக்கரம்பை அப்படிங்கிற ஊரில் கிராமத்தில் பிறந்தவர் தான் கருணாஸ் அவர்கள். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமிய நடன கலைஞராகத்தான் தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கினார். அப்படி அவர் அந்த பாப் இசை சாங்கெல்லாம் பாடுவார். பாப் சாங்லாம் நல்லா பாடக்கூடிய பாடகராகவும் இருந்தார். அதே அந்த நடன கலைஞராகவும் இருந்தார். அப்படி தான் அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார். கலைப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது யூகி சேது அவர்கள் தொலைக்காட்சியில் நையாண்டி தர்பார்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். அதுக்கு இவரை இசையமைப்பாளராக உருவாக்கினார். அந்த நையாண்டி தர்பாருக்கு இசையமைச்சார், பாடல்கள்லாம் பாட்டார். இவருடைய பாடல்களில் கேட்ட இயக்குனர் பாலா அவர்கள் இவரை முதல் சினிமாவில் நடிக்க வச்சார். நந்தா அப்படிங்கிற படத்தில் சூர்யா கூட நடிக்க வச்சார். அதில் இவருக்கு லொடுக்கு பாண்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சார். பேரை வச்சு நடிக்க வச்சார். அந்த லொடுக்கு பாண்டின்ற நகைச்சுவை கதாபாத்திரம் நினச்சி மக்கள்கிட்ட அதிகமாக பரவிடுச்சு. பரவனதுனால கருணாஸை எல்லாரும் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அவர் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். சிம்பு கூட காதல் அழிவதில்லைன்னு பண்ணார். இன்னும் நிறைய படங்கள் தொடர்ந்து சிம்பு கூட பண்ணார், சூர்யா கூட பண்ணார். எல்லா நடிகர்களோடு, எல்லா முன்னணி நடிகர்களோடு, ஏன் அவ்வளவு கமலஹாசனோட வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல பண்ணார். தனுஷ் கூட பொல்லாதவன் படத்தில் பண்ணார். இப்படி நகைச்சுவை படங்களாக பண்ணிக்கிட்டே வந்தவருக்கு திண்டுக்கல் சாரதி அப்படிங்கிற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க வச்சாங்க. சன் பிக்சர்ஸ் தான் அதை எடுத்தாங்க. அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சிது. திண்டுக்கல் சாரதி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பா சமுத்திரம் அம்பானி அப்படின்னு ஒரு படம், அதுலேயும் அவர் ஹீரோவாக நடித்தார். அப்புறம் லொடுக்கு பாண்டின்னு ஒரு படத்தில் நடித்தார். இப்படி ஒரு 4-5 படங்களை தொடர்ந்து கதாநாயகனாகவும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நம்ம கதாநாயகன் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஒரு சீரியஸான கதாபாத்திரங்களில் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கினார். கொம்பன் அப்படிங்கிற படத்தில் நடித்தார். அப்புறம் கட்டா குஸ்தி அப்படிங்கிற படத்தில் நடித்தார். டீ சாப்பிடுறீங்களாண்ணே? சொல்லுப்பா அண்ணே நீங்க சாப்பிடுங்களா? என்னப்பா இந்தப்பா மைய விற்கிற விலையில இப்பெல்லாம் எங்கண்ணே வியாபாரம் பண்ண முடியாது? ஒரு டீ சொல்லுப்பா. வாங்கண்ணே, உங்களுக்கு இல்ல டீயாண்ணே, சொல்லிட்டா போச்சு. இன்று விடுமுறை கொலவெறியுடன் தங்க முத்து அவசரப்பட்டுட்டானே. என்னாச்சு? கடையை பூட்டிட்டான் போல இருக்கு. பின்ன ஒரு டீ 5 போடுச்சானே எப்படியா வியாபாரம் பண்ணுவாங்க? சிக்கனத்துக்கு ஒரு அளவு வேணாம். அது இல்லைண்ணே, நீங்க என்னண்ணே பாக்குறீங்க? சிக்கனம் சொல்லி எழுத்த சுருக்கி போட்டு போறப்பா, அப்புறம் காரை போட்டு வந்து அடிப்பாங்க. அண்ணே நீங்க வேறண்ணே, தொழிலெல்லாம் அப்படி இருக்க மாட்டேனே, ரொம்ப கரெக்டா இருப்பேனே. இப்படி நிறைய படங்கள்ல அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமா செலக்ஷன் பண்ணி அற்புதமா நடிச்சார். நடிச்சுக்கிட்டு இருந்தவர் அரசியல்லையும் இறங்கினார். அரசியல் இறங்கும்போது முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட, அவருடைய இனத்தவர்கிட்ட நல்லா நெருங்கி பழக ஆரம்பிச்சார். அப்புறம் அதிமுகவில் கூட்டணி அமைச்சார். ஜெயலலிதா இருந்தபோது அவர்களோட அதிமுகவில் கூட்டணி வச்சு
திருவாரணை தொகுதியில் அதிமுக சார்பாக ரெட்டை லட்சம் நின்னார். நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக போனார். 2015 19 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார். அப்படி முக்குளத்தூர் புலிப்படையில தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இப்பொழுதும் அவர் நடிகர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருந்திருக்கார். நடிகர் சங்கத்திலும் தேர்தலில் நின்று துணைத் தலைவராக ஜெயிச்சு இன்னைக்கு துணைத் தலைவராக இருந்திருக்கார். சிறந்த கதாபாத்திரங்களாக தேர்வு செய்து அற்புதமாக நடித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் பெயர் பெற்றவர் தான் கருணாஸ் அவர்கள். எக்ஸ்கியூஸ் மீ பிரபு, கேர்ள்ஸ் டச்சிங் ஹேண்ட் ப்ராப்ளம், த சேம் ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல் த சேம் ப்ராப்ளம் திஸ் சாப்டர். பேட் பாய் டார்ச்சர் பண்ற. ஏய் தான் ஃபிகர் போயிடுச்சுல, போட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க. டேய் நான் ஃபிகருக்கா பேசல மச்சி, பேசிக்காவே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல, தமிழ்லயே சொல்றேன். இப்போ எனக்கு பிடிச்சதுன்னு வையேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? கேள, நீ கேள. ஏய் முருகன் நீ கேள. ஏய் நீ கேள. ஹலோ, நீ கேளு மச்சி, கேளு பிரபு. என்னடா பண்ணுவ? நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு, இந்தா பாருமா எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா, பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா லாஸ். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அவரு இந்த பாப் இசை சிங்கெல்லாம் பாடுவார் இல்லையா, அப்போ பாடிக்கிட்டு இருக்கும்போது கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சாரு. அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். கிரேசி அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களும் பாப் இசை சிங் நல்லா பாட்டு பாடக்கூடியவங்க. இவருக்கு 2 பசங்க வேற இருக்காங்க. இவர் அற்புதமான ஒரு கலைஞராக, அற்புதமான ஒரு பாடகராக, ஒரு இசையமைப்பாளராக, அரசியல்வாதியாக, பன்முகத்தன்மையுடன் தமிழகத்தில் மிக சிறப்பான ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் நடிகர், அரசியல்வாதி கருணாஸ் அவர்கள். இவர் இவருடைய இனத்துக்காக ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு அந்த இனத்துக்காகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்படி நிறைய பேர் நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சாலும் சட்டமன்றத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி அதிலேயே ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிட்டார் இல்லையா? அப்போ கருணாஸ் அவர்கள் எல்லா விஷயங்களிலுமே சரியாக தேர்வு செய்து அதன் வழியில் சென்று வெற்றி பெற்றிருக்கிறார். சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி. சினிமாவிலே நம்மளே கதாநாயகன் நடிச்சிட்டு இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியாது. தன்னைத்தானே அவர் பரிசோதித்துக் கொண்டவர். அதனால்தான் கதாபாத்திரங்கள் ஏதாவது சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக இருந்தாலும் மக்களை கவரக்கூடிய கதாபாத்திரங்களாக தேர்வு செய்து நடிச்சுக்கிட்டு இருந்தார், நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிறந்த ஒரு இசையமைப்பாளராகவும் இருக்காரு, பாடகராகவும் இருக்காரு, சிறந்த நடிகராகவும் இருக்கிறாரு, ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு. நடிகர் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கும் திரு கருணாஸ் அவர்கள் பிறந்த இந்த பிப்ரவரி 21 பன்முகத்தன்மை கொண்ட தலைவர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.